ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அழகு 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகளில் வந்து நம்ம அன்புடைமை, கல்வி, பண்புடைமை 3 அதிகாரம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அறநூல் தொடர்பான செய்திகளில் வந்து நான்மணிக்கடிகை இன்னா 40 பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் ரொட்டீனாக உங்களுக்கு இந்த வீடியோ வரும். இதில் வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம கீவா ஜெகநாதர் பார்த்துருக்கோம். இப்போ டி.கே. சிதம்பரநாதர் பார்க்கலாம் வாங்க. டி.கே. சிதம்பரநாதரை பற்றி ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்குது. நம்ம இருக்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ 7th 3rd டேர்மில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் வாங்க. டி.கே. சிதம்பரநாதரை வந்து டி.கே.சின்னு அழைப்போம். அவர் வந்து இதில் திருநெல்வேலி சீமையும் கவிகளுங்கிற ஒரு பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் அந்த பாடத்தை எழுதின மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பாடம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவை டி.கே.சி மட்டும்தான். அதை மட்டும் பார்ப்போம் வாங்க. டி.கே.சி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். டி.கே.சி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இந்த வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யாருன்னு வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி என்னும் நூலில் இருந்து தரப்பட்டுள்ளது. நம்மளுக்கு இந்த நூல்வெளி மட்டும்தான் தேவை, நம்மளுக்கு இந்த பாடம் பற்றி அவ்வளோக்கும் தேவையில்லை. டி.கே.சியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். டி.கே. சிதம்பரநாதர் வந்து டி.கே.சின்னு அழைக்கப்படுகிறாரு. இவர் வந்து வழக்கறிஞராகவும் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் ரசிகமணி எனவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெரிய இலக்கிய கூட்டங்கள்லாம் நடத்தி வந்திருக்காங்க. இவரை வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர்னு இவருக்கு வந்து பலவாறு புகழப்பட்டு இருக்கிறாரு. இந்த கட்டுரை வந்து இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. இவ்வளோதான் வந்து இந்த 7th கொடுத்துருக்காங்க. 7th 3rd டேர்மில் ஒரு நூல்வெளி பார்த்தோம். அதில் பாருங்கள் எத்தனை கொஸ்டின் அதில் கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 11th நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. 11th ஸ்டாண்டர்டில் பாடத்துக்கு பின்னாடி மொழியை ஆழ்வோன்னு இருக்கும். அதில் வந்து சான்றோர் சித்திரம்னு ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரசிகமணி டி.கே.சி சிதம்பரனார் பற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. இவரது காலம் பார்த்திங்கன்னா 1882 டு 1954. இந்த 1882 1954 இந்த 2 வருடங்களையும் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன நடந்தது? இந்த 1882னாவே வந்து நமக்கு ஞாபகம் வருது வந்து ஹண்டர் குழு. ஹண்டர் குழு 1882 தான் ஏற்பட்டுச்சு. இந்த 1954 வந்து என்ன நிகழ்வு நடந்திருக்குங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு குழு சொல்லணும்னா காமராஜரை பற்றி தான் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் வந்து காமராஜரை பற்றி ஒரு செய்தி இருக்கும். அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். இவர் தமது இலக்கிய ரசிக தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். டி.கே.சியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டி கட்டி ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. இவ்வமைப்பு வந்து வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது. டி.கே.சி இலக்கியங்களின் நயங்களை சொல்லச் சொல்ல கூட்டத்திலுள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி.கே.சி விரும்பினார். தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையையும் எடுத்து சொன்னார். கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார். அவர் தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு
புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன. இதய ஒலி, கம்பர் யார் முதலான நூல்களும், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வுக் கடலின் சில அலைகள் எனலாம். சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி.கே.சி. இயற்றிய இலக்கிய ஒலி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது. இவரை பற்றிய செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டி.கே.சி. வீட்டு கூட்டத்தில் வட்ட வடிவமான தொட்டி கட்டி அந்த ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம், இலக்கிய கூட்டத்துக்கு வட்ட தொட்டின்னு பேர். இந்த ஒரு செய்தி நம்மளுக்கு இதில் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இதய ஒலி, கம்பர் யார், இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள். அதுக்கப்புறம் முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு உரை எழுதியிருக்காரு. அவர் எழுதின நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இதய ஒலி, கம்பர் யார் கொடுத்துருக்காங்க. முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராக இருந்திருக்காரு. இதில் இந்த நியூஸ் தான் இந்த செய்தி தான் இதில் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இந்த ஸ்கூல் புக்கில் இந்த 7th 11th மட்டும்தான் டி.கே.சியை பற்றி இருக்குது. இப்போ வாங்க அவுட் சோர்ஸ் புக்கு பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் டி.கே.சியை பற்றி 7th 11th ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தோம். இது அவுட் சோர்ஸ் புக்கு, தேவிரா புக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. டி.கே. சிதம்பரநாத முதலியார், இவரது காலம் பார்த்தீங்கன்னா 1882 to 1954. இலக்கியத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை நயமாக எடுத்து கூறி புகழ்பெற்றவர் டி.கே.சி. இலக்கிய சுவைக்கு என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தியவர். இலக்கிய சுவை அமைப்பின் பெயர் வட்டத்தொட்டி. இதுதான் நம்ம 7th பார்த்தோம், 11th பார்த்தோம். இலக்கிய சுவை அமைப்பின் பெயர் வட்டத்தொட்டி. கம்பராமாயணத்தில் ஈடுபாடு கொண்டவர். பல பாடல்கள் இடைச்செருகல்கள் என்று நீக்கி பாடல்களை தேர்ந்தெடுத்து விளக்க உரையுடன் கம்பர் தரும் ராமாயணம் என வெளியிட்டார். நூல்கள் இவர் எழுதின நூல்கள்னு பார்த்தீங்கன்னா கம்பர் யார், கம்பர் தரும் காட்சிகள், இதய ஒலி, அற்புத ரசம், இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள். உரை எழுதி பதிப்பித்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா முத்தொள்ளாயிரம். அவர் பெற்ற பட்டம்னு பார்த்தீங்கன்னா ரசிகமணி. 7th இன்னும் கூட கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது ரசிகமணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கம்பனை போன்று ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு வள்ளுவர் 700 ஆண்டுகள் காத்திருந்தார். கம்பனை போன்று ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு வள்ளுவர் 700 ஆண்டுகள் காத்திருந்தார். டி.கே.சியை போன்ற ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு கம்பன் 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது என டி.கே.சியை போன்று ஒரு ரசிகன் கிடைப்பதற்கு கம்பன் 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது என ஜஸ்டிஸ் மகாராஜன் இவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். டி.கே.சிக்கு ஜஸ்டிஸ் மகாராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார். டி.கே. சிதம்பரநாதரை பற்றி ஸ்கூல் புக்லையும் அவுட் சோர்ஸ்லையும் பார்த்தோம். சிதம்பரநாதரை பற்றி மேக்ஸிமம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். டி.கே. சிதம்பரநாதர். டி.கே.சி என அழைக்கப்படுபவர் யாருன்னு என்று கேட்கலாம். இது டி.கே. சிதம்பரநாதர். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர் யார் என்று கொஸ்டின் கேட்கலாம். இது டி.கே. சிதம்பரநாதர். கடித இலக்கியத்தின் முன்னோடி யார், தமிழிசை காவலர் யார், வளர்த்தமிழ் ஆர்வலர் யார், குற்றால முனிவர் யார், இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் டி.கே. சிதம்பரநாதர். இது மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் அவர் எழுதின நூல்களை பற்றி கேட்கலாம். அவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா இதய ஒலி, கம்பர் யார், இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள். அப்புறம் கம்பராமாயணம், முத்தொள்ளாயிரம், இதற்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாரு. இவ்வளோ தான் டி.கே.சியை பற்றிய ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு கொடுத்த செய்திகள். ஓகே, வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கீவா ஜெகநாதர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஸ்லேடை செல்வர் கீவா ஜெகநாதர் நம்ம பார்த்தோம். அது இப்போ பாருங்கள், குரூப் 2 மெயின்ஸில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்லேடை செல்வர் கீவா ஜெகநாதர்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்சில் கேட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுமே நம்மளுக்கு முக்கியம் தான். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக இந்த வீடியோ வரும். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.